இப்போ சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டோம்னா, பிளாஸ்மா ராக்கெட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ணிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதில என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, மத்த ராக்கெட்லாம் வந்து இது போய் செவ்வாய் கிரகத்துக்கு போய் சேர்றதுக்கு குறைஞ்சது 6 மாசத்துலேருந்து 9 மாசம் எடுத்துக்குங்க. ஆனா இந்த ராக்கெட்டு வெறும் 30 நாள்ல போய் சேர்ந்துருப்பாங்க. இதுதாங்க மிகப்பெரிய ஒரு அறிவியல் துறையில மிகப்பெரிய உச்சமா அடைஞ்சிருக்குங்க இந்த ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, இந்த சாதாரண நம்ம இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட இந்த ரசாயன ராக்கெட்லாம் பார்த்தோம்னா, இது எப்படி இது வேலை செய்யுதுன்னா, எரிபொருள் மற்றும் ஆக்ஸிஜனை எரித்து அதிலிருந்து வரும் வாயுக்களை வந்து வெளியேற்றி, அதன் மூலமா உந்துவிசை மூலமா இது வந்து இந்த ராக்கெட் வந்து மேலே எழும்புறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தாங்க. இது வந்து ரசாயன ராக்கெட்டுக்கு பொருந்தும். ஆனா அந்த பிளாஸ்மா ராக்கெட் இது எப்படி இது உந்து விசையில மேல போகுது அப்படின்னா, பிளாஸ்மாவில் உள்ள அணுக்களையும் எலக்ட்ரான்களும் தனித்தனியா பிரிச்சு சூடான மின்சாரம் பாய்ந்த அந்த வாயுவை வந்து இந்த பிளாஸ்மா உள்ள மின்காந்த புலன்களை பயன்படுத்தி வெளியேற்ற செய்யுதுங்க. இந்த வெளியேறதுனால இந்த உந்துதல் காரணமாக இந்த ராக்கெட் வந்து எழும்பக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2030க்குள்ள இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க இந்த ஒரு விஷயம்.